bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navache. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம சாம் ரேமியோட ஸ்பைடர்மேன் 3க்கான ஒரு மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏஸ்ங்க வந்துட்டு நம்ம ஸ்பைடர்மேன் ட்ரியாலஜிலேயே வந்துட்டு வரக்கூடிய த தேர்ட் பார்ட் அண்ட் த ஃபைனல் பார்ட் ஆஃப் த ஸ்பைடர்மேன் கண்டிப்பாக சொல்லி வரோம். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு சரியா பண்ணியிருந்தா கொஞ்சம் நம்ம சாம் ரேமி நினைச்ச மாதிரி இந்த ஸ்கிரிப்டா இருக்கட்டும் மேக்கிங்கை வந்துட்டு சரியா பண்ண விட்டுருந்தா ஓகேவா, பண்ண விட்டுருந்தா சோனின்னு நினைக்கிறேன், பண்ண விட்டுருந்தா கண்டிப்பா வந்துட்டு ஸ்பைடர்மேன் 4, 5 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட நிப்பாட்டிட்டு போயிடும்டா அந்த மாதிரி நம்ம சாம் ரேமி நினைக்க வச்ச படம் கண்டிப்பா இதுதான் சொல்லி ஆகணும். இதுக்கு மேலே சோனிக்கு படமே பண்ண மாட்டேன்டா அந்த மாதிரி வந்துட்டு முடிவு பண்ண வச்ச ஒரு படம் கண்டிப்பா சொல்லியே ஆவேன் அப்படி நான் சொல்றேங்க. சாம் ரேமியே சொல்லியிருக்காரு ஓகேவா. ஸோ ஏன்னா வந்துட்டு இந்த படத்துல நிறைய என்ன சொல்றது லாஜிக் மிஸ்டேக்கு நிறைய லைக் வந்து கண்டினியூ மிஸ்டேக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ இது வந்து அந்த விஷன் நம்ம சாம் ரேமி நினைச்ச மாதிரி எடுக்க விடல அப்படிலாம் வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, சொன்னதான் அடுத்த பாட்டுக்கான வரல. பட் நிஜமா சொல்லுவா, இந்த படம் வந்துட்டு 2007 வெளியான படம், கிட்டத்தட்ட ஒரு 2 hours 30 minutes ஒரு படம். என்னோட பர்சனல் ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும் அந்த படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 1 and 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். பிகாஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா, இந்த டெக்னிக்கல் இஷ்யூ இந்த மற்றெல்லாம் விட்டுருங்க, பிளாக் சூட் ஓகேவா, அதெல்லாம் மறக்க முடியுமா அந்த சீன்லாம் சரிங்களா. இந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி ஹீரோக்கே சைக்கோலஜிக்கல் த்ரில்லரா அந்த ஒரு ஜான்ரா போவோம் ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்துட்டு கிரீன் காப்ளினுக்கு வந்துட்டு தான் அந்த சைக்காலஜி த்ரில்லர்னு அந்த ஒரு சாரி ஒன்று போகும் ரைட்டா கிரீன் காப்ளினுக்கு. பிகாஸ் ஆனால் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியில் வந்து மாட்டிப்பார் சரிங்களா. 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டியாக வந்துட்டு அவர் ப்ளே பண்ணிக்கிருப்பாரு, ஆஸ் அ நார்மனாகவும் ஆஸ் அ காப்ளினாகவும் ஓகேவா. ஸோ இந்த படத்தில் பீட்டர் பார்க்கரே வந்துட்டு அவரே ஒரு குட் அண்ட் பேட்குள்ள மாட்டிப்பாரு. அவைக்கு ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கும் ஓகேவா. எப்படின்னு எடுத்துக்கிட்டா லைக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெனம் வந்துட்டு அவரை கன்சியூம் பண்ணிக்கிட்டு எடுத்துங்கிறதுக்கு சரிங்களா. அவர் அந்த பிளாக் சூட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரிவெஞ்ச் பண்ணுவாரு. அவர் அங்கிளை வந்துட்டு யாரு கொண்டதுன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் பண்ணுவாரு. அது வந்துட்டு மிஸ் இன்ஃபர்மேஷன் ஆகி நம்ம சாண்ட்மேன் தான் வந்துட்டு கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு கொள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. கொண்டுட்ட மாதிரி காட்டுவாங்க, அதுக்கு வந்து மண்ணை தான் யாரும் கொல்ல முடியாது அந்த மாதிரி சரிங்களா. அப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவார். ஒரு என்னது டாபி மேக்கர்லேருந்து வந்துட்டு புள்ளி மேக்கர்னு சொல்லுவாங்களா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவார் ஓகேவா. லைக் கொஞ்சம் கொஞ்சமா அந்த 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 வெனம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளோ கன்சியூம் பண்ணாங்க சரிங்களா. அது வந்துட்டு சில சீன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. பட் வந்து நீங்க ஒரிஜினல் படத்துல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்னி பிளஸ்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா கூட வந்துட்டு அது வந்துட்டு ஒரிஜினல் கட்டா தான் போட்டிருப்பாங்க சரிங்களா. நிறைய டிலிட்டட் சீன் இருக்கு இந்த படத்தை சார்ந்து சரிங்களா. பட் நான் பார்த்தது வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு டிலிட்டட் சீன்ஸா இருந்துச்சோ அதெல்லாம் வந்துட்டு படத்துக்குள்ள இருந்துச்சு ஓகேவா. ஸோ அந்த கட்ஸ் தான் நான் பார்த்தேன். இந்த எடிட்டட் கட்னு இருக்கும்ல, எடிட்டட் கட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க சரிங்க, ஆன்லைன்ல கூட இருக்கு, யூடியூப்ல கூட இருக்கு. பட் நான் அந்த கட்ஸ்லாம் இருக்கிற அந்த ஒரு வெர்ஷனை தான் நான் பார்த்தேங்க சரிங்க. ஏன்னா வந்து நான் டிஸ்னி பிளஸ்ல பார்க்கல, நான் எனக்கு டிவியில வந்துட்டு அவைலபிளா இருந்துச்சு 3 பாட்டும், ஸ்பைடர்மேன் 1, 2, 3 எல்லாமே வந்துட்டு அவைலபிளா இருந்துச்சு. ஸோ அதான் பார்த்தேன். அது பார்க்கறப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா இதெல்லாம் வந்துட்டு டிலிட்டட் சீன் ஆச்சு, எப்படி இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் தெரிஞ்சு டிலிட்டட் சீன்லாம் வச்ச ஒரு வெர்ஷன் தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு. ஸோ இந்த டிலிட்டட் சீன்லாம் இருந்துச்சு. அப்புறம் நம்ம பிளாக் சூட் போட்டுக்கிட்டு டேல ஓகேவா காலையில வந்துட்டு ஸ்பைடர்மேன் ஸ்விங் பண்ற மாதிரி ஒரு ஷாட்லாம் இருக்கும். அது அந்த அளவுக்கு டீட்டெயிலாகவும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்காதுங்க சரிங்களா. அது வந்துட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் வச்சிருப்பாங்க சரிங்களா. பிளாக் சூட் போட்டுட்டு நைட்ல மட்டும் இல்லை, ஸ்பைடர்மேன் பகல்லையும் போயிட்டு வராரு அப்படின்ட்டு தான் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்புறம் சில சீன்ஸ்லாம் வந்துட்டு அந்த சூட் வந்துட்டு அவரோட ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் சூட்டை வந்துட்டு பிளாக் சூட் இருக்குல்ல, வெனம் வந்துட்டு அந்த ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் சூட்டை வந்துட்டு காப்பி பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி உருவம் எடுத்திருக்கும் ஓகேவா. ஸோ நீங்க வந்துட்டு அவர் அந்த பிளாக் சூட்டை பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாரு ஓகேவா. ஒரு சீன்ல வந்துட்டு அவர் அந்த பாக்ஸை திறக்கிறப்போ அந்த பிளாக் சூட் வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்கும் ஓகேவா. அந்த சூட்டு மூவ் பண்ணும், அவர் கை டச் பண்ணிருக்க மாட்டேன், எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். அந்த சூட்டுக்கு உயிர் இருக்கு ஓகேவா. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ வந்து இது வரும் சூட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெனம் எங்கடா போச்சு அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். அப்புறம் யோசிச்சா வந்துட்டு எப்படி 2 சூட் இருந்துச்சு, அந்த ஐகானிக் ஷாட் இருக்கும்ல, அந்த வெனம் வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கன்சியூம் பண்ற ஷாட் இருக்கும்ல நைட் ஷாட்ல,
ஓகே, ஒரு சைடு இடி இடிக்கும், ஒரு சைடு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அந்த இமேஜினேஷன் போய் இருக்கும், ஒரு அங்கிளை கொண்டு வர இமேஜினேஷன் போய் இருக்கும். ஸோ அதனால அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேணும் வந்துட்டு அவர் ஃபுல்லா ஒரு இது போடாம மாஸ்க் போடாம அவர் வந்துட்டு பெட்ல வந்து படுத்துட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு வேணும் வந்து ஃபுல்லா வந்துட்டு கவர் பண்ணிடும். ஸோ அந்த சீன்லாம் அவ்வளோ டீட்டெயில்டா, அவ்வளோ குவாலிட்டியா இருக்குங்க, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்குங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒன்ஸ் வந்துட்டு அவருக்கு அந்த பிளாக் சூட் கிடைச்சோன்னே வேற மை அப்படின்னு கேட்டுட்டு அவர் கண்ணிலேருந்து வந்துட்டு கேமரா வந்துட்டு வெளியாகிற மாதிரி இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்துட்டு தலைக்கிலையா வந்துட்டு அந்த ஸ்விங் பண்ணிக்கிற, அதாவது தலைக்கிலையா தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அந்த நைட் ஷாட்ஸ் இருக்கும் சரிங்களா. அப்போ வந்துட்டு அந்த தீம் மியூசிக் பிளே ஆகும் பாருங்க, அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே வில்லனா இருக்கும் சரிங்களா. அப்படியே பேடா இருக்கும், பேடாஸா இருக்கும் அந்த அந்த தீம் மியூசிக்கே. ஓகேவா, அந்த மியூசிக்கை வந்துட்டு அது ஆல்ரெடி வந்துட்டு அது ஓப்பனிங் கிரெடிட்ஸ்லேயே வந்துட்டு அவங்க போட்டுட்டாங்க சரிங்களா. ஓப்பனிங் கிரெடிட்ஸ் வந்துட்டு உண்மையை நல்லா இருக்கும். ஸோ இந்த மியூசிக் சொல்கிறேன், ஓவரால் அந்த தீம் மியூசிக் சொல்கிறேன், இந்த படத்தோட தீம் மியூசிக். ஸோ இந்த படத்தில் வந்து ஜூனியர் காப்ளின், அப்புறம் வந்துட்டு சாண்ட்மேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெனம் சரிங்களா. எடி ப்ராக்கை வந்துட்டு எக்கனாமிக் அக்யூரேட்டா வந்துட்டு வெனமா வந்துட்டு அதை வெனம் கன்சியூம் பண்ணிடும் எடி ப்ராக்கை சரிங்களா. ஸோ ஏன்னா அவரும் வந்துட்டு ஸ்பைடர்மேன் மேல ஒரு மாதிரி காண்டா தான் சுத்தி இருப்பாரு. ஓகேவா, ஸோ வந்துட்டு 3 வில்லன், ஓகேவா, 3 வில்லனை ஸ்பைடர்மேன் எப்படி வந்து சமாளிக்கிறாரு அந்த மாதிரி தான் போகும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு ஜூனியர் காப்ளினே வந்துட்டு அவரே வந்துட்டு திரும்பவும் ஸ்பைடர்மேன் கூட வந்துட்டு ஒன்னா சேர்ந்துருவாரு. அதாவது நம்ம ஹாரி ஆஸ்பார்ன் வந்துட்டு ஒன்னா சேர்ந்துட்டு எப்படி டிஃபீட் பண்றாங்க அப்படிதான் கதை போகும். ஸோ இந்த படத்துலயே வந்துட்டு நிறைய எப்படி சொல்லுது, ஒரு கட்டத்துக்கு முன்னாடி ஹாரி ஆஸ்பார்னுக்கு வந்துட்டு என்னது அந்த ஒரு சேஸ் சீக்வன்ஸ்ல வந்துட்டு கீழே விழுந்து அடிபட்டு மெமரி லாஸ் ஆயிரும் டெம்பரரிக்கு. ஸோ அதெல்லாம் போகும். அப்புறம் அவரு வந்துட்டு ஒரு ஜூனியர் காப்ளினா வந்துட்டு உருமாறுவாரு. ஓகேவா, கதை எங்கெங்கயோ போவோங்க, உண்மையிலே கதை எங்கெங்கயோ போவோம் சரிங்களா. ஒரு கட்டத்துக்கு மேலே குழப்பமா ஆயிரும். ஸோ இதை மட்டும் சரியா எடுத்துட்டு இருந்தா கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்பைடர்மேன் 4, 5 கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது, உங்களுக்கு இப்போ திரும்ப திரும்ப பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய வாட்டி பார்த்துருங்க. இப்போ திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு ஏதோ ஒரு சரியே இல்லடா படம், ஒழுங்கா ஒரு ப்ராப்பரான ஒரு இதுலேயே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் தோணும். பட் ஏன் ஸ்டில் எனக்கு இந்த படம் வந்து ஃபேவரட்டா இருக்குன்னா ஒன்லி த ரீசன் த பிளாக் சூட் தாங்க, வேற லெவல்ல இருக்குங்க. பிளாக் சூட் அந்த கன்சியூம் பண்றதுலேருந்து வந்துட்டு அந்த சர்ச் சீன் ஒன்று இருக்கும். சர்ச் சீன் மேலே வந்துட்டு அவருக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிரும். ஓகேவா, நம்ம இந்த மாதிரி ஒரு மாதிரி அக்ரெசிவா மாறி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகி பாவம் மணிக்கு போய் கேட்க போவாரு இதுக்கு சர்ச்சுக்கு. அப்ப வந்துட்டு அவர் இந்த சூட்டை வந்துட்டு கழட்டணும், நம்ம வந்துட்டு இதுல இருந்து வந்துட்டு நம்ம இது பண்ணணும், பிரியணும்னு சொல்லிட்டு வந்துட்டு சூட்டை வந்துட்டு பிச்சு எடுப்பாரு அந்த சீன்லாம் சரிங்களா. அந்த சூட் வந்துட்டு நான் வெறும் சூட்டு பண்ண அந்த அந்த சீனை நீங்க வந்துட்டு பாருங்களேன், டிவியில போட்டு பாருங்க சரிங்களா. அவ்வளவு ரியலிஸ்டிக்கா லைக் வந்து அவர் சூட்டை பிப்பாரு, அந்த ஃபேஸ் பிக்கும் போது மணி அடிச்சா அப்போ வந்துட்டு அந்த அதோட வெனமோட ஃபேஸ் வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் சூட்டை இங்க பிப்பாரு ஃபுல்லா பிப்பாரு. ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அது பொய் தான் தெரியுமா, உண்மையில பொய் தான் சரிங்களா. பட் அவ்வளவு குவாலிட்டியா இருக்குங்க சரிங்களா. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்படி மேல வந்துட்டு பீட்டர் பார்க்கர் இருப்பாரு, ஸ்பைடர்மேன் மேல இருப்பாரு, கீழே வந்துட்டு எடி ப்ராக்கர் இருப்பாரு. அந்த வெனம்லாம் வந்துட்டு பிரிஞ்சு போய் கீழே வந்துட்டு விழுந்து எடி ப்ராக்கை வந்துட்டு கன்சியூம் பண்ணும். அந்த சீன்லாம் எடுக்கிற அந்த சீனோட மேக்கிங்லாம் நான் பார்த்தேங்க. எப்படா எடுத்தீங்க அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்கும். படத்துல நீங்க பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த பிளாக் கலர் க்ளூ இருக்கும்ல, அந்த வெனம் இருக்கும்ல, அவ்வளவு எப்படி சொல்ல, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் பொய் தான் சரிங்களா, ஃபேக் தான், அவ்வளவு ரியலிஸ்டிக்கா எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட 1 and 2 டிஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 years நினைக்கிறேன் சரிங்களா. சாரி 2 and 3 டைம்லைன் சொல்றேன் சரிங்களா. அந்த ஸ்பைடர்மேன் 2 வந்துட்டு 2004 வெளியான படம், இது வந்துட்டு 2007 வெளியான படம். டெக்னாலஜி எவ்வளவு மாறி இருக்கு, எவ்வளவு அந்த பிக்சர் வந்து கிளியரா இருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 படம் இருக்குல்ல, ஸ்பைடர்மேன் 1 and 2 குவாலிட்டி பாருங்க, ஒரு மாதிரி ஒரு ரெட்ரோ ஃபீல்ல இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அப்படி கட் பண்ண 3ல பாருங்களேன், ஒரு மாதிரி எப்படி ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீல்ல இருக்கும், கலரா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும். ஓகேவா, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும் சரிங்களா. அவ்வளவு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு படம் பார்க்கறப்போ உங்க அந்த ஃபீல் இருக்குங்க சரிங்களா. ஸோ மறக்காம அந்த படத்தை செக் பண்ணி பாருங்க டைம் எடுக்கும் போது சரிங்களா. செம்ம என்ஜாய் பண்ணுங்க. அந்த பிளாக் சூட்லாம் வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்டில் அந்த படத்தை எத்தனை வாட்டி நான் போட்டு பார்த்தாலும் உண்மையிலே எனக்கு போரே அடிக்காது, உண்மையிலே நிஜமா சொல்ல போனா. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஸ்பைடர்மேன் 3 வந்துட்டு பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வெளியே முடிச்சுக்கிறேன். see you next one. Take care. Bye.